நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜூனியர் 4 இன் டாப் 15 போட்டி கொண்டாட்டத்தில் நேற்று 9 of a kind மற்றும் ரெவல்யூஷனர்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி தொடங்கி ரெவல்யூஷனர்ஸ் 49 மதிப்பெண்களிலும் 9 of a kind அணியினர் 50 மதிப்பெண்களுடன் முன்னிலையிலும் இருக்கின்றனர். இந்நிலையில் இன்றும் ரெவல்யூஷனர்ஸ் மற்றும் 9 of a kind அணிகளுக்கு இடையேயான போட்டி தொடர்கிறது. ஆசை
அனுஷ்யா நாராயணன். ஹலோ சார். என்ன ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இப்படி எல்லாம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆர்கெஸ்ட்ரா, டான்சர்ஸ் எல்லாருடைய வெரி குட். அனுஷ்யா குட். தேங்க்யூ சார். நாராயண், அனுஷ்யா ரெண்டு பேரும் பாடுறது இப்படி உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மொத்தத்தில் ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் ரெண்டு பேர் போய் உட்காரலாம். பிரவீன், ஜெசிகா ப்ளீஸ் கம். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்றதேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா 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 நீ தித்திக்கின்றதேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மற்ற காட்டு மைனா என கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா வச்சதும் நீதானா வெடி கண்ணி வச்சதும் நீதானா கட்டில் போட்டு நாங்க பங்கட்ட காவல் சொன்னானா தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா தானே எங்கள் வழுக்காத பாதை கொடுத்தால நான் வந்தேன் எடுத்தால வேண்டாமா அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா முடி கொண்ட உன் மாதல் முகம் சாய்க்க வேண்டாமா முடி போட்டு நம் சொந்தம் முடிவா வேண்டாமா தடையேதும் இல்லாமல் தனித்தல வேண்டாமா தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொள்ஜி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீதானா வெடி கண்ணி வச்சதும் நீதானா கட்டில் போட்டு நீ அப்பங்கட்ட காவல் சொன்னானா தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா வெறும் நம்ம ஜென்ரேஷன் கிடையாது, இன்னொரு 10 ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ மியூசிக் ரஹ்மான் சார் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இங்கே வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ரியலைஸ் ஆகுது, வாவ் இன்னொரு 10 ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ மியூசிக் நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி.
Thanks to Rahman sir for giving such lovely numbers. And you both did a fantastic job. In the song பத்தி நான் நிறைய பேசுறது விட the original singer is sitting right next to me, the one and only Mano sir. இந்த சாங் வந்து நாங்கள் கூட பர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்கோம் ரஹ்மான் சார் ஷோஸில். நானும் மனோ சார் ஒரு மெட்லி பண்ணோம். அந்த மெட்லியில் இந்த சாங் மனோ சார் பாடும்போது யூனோ த ஹோல் ஆடிட்டோரியம் கோஸ் வைல்ட் அண்ட் இஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். சார் யூ ஷுட் சே சம்திங். இந்த சாங்கில் இது அந்த ஸ்பாட்டில் நடந்ததுன்னா நைட் ரெக்கார்டிங் நடக்கும்போது பல்லவி வரைக்கும் நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தோம். சரணம் வரும்போது அது எங்கேயோ போகுது. அது ஹை பிச்சில் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்றாரு சார், ரஹ்மான் சார். சுஜாதா ஐயோ சார் என்னால் முடியாது சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லு. ஏம்மா என்கிட்ட சொல்கிறேன், சார்கிட்ட சொல்லு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் டெஃபினட்டாக அது ஏ நேச்சுரல் தாண்டி போகுது, மேலே டி நேச்சுரல் எல்லாம் டச் ஆகுது. அது ரொம்ப கஷ்டம், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மாற்றின விதம் அது வந்து அப்படியே பேஸில் பாட வச்சு எங்களை அப்படியே அந்த பல்லவிக்கு லிங்க் பண்ணும்போது வேறு கலரே வந்துச்சு சாங்கு. ஸோ இந்த சாங்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜப்பான்லேயும் நீங்கள் போய் பிரவீன் ஜெசிகா இது பாடினாலும் பயங்கர கூட்டம் வரும். அந்த அளவுக்கு இது ஜப்பான்லேயும் பாப்புலர் தான். அவங்க அந்த லாங்குவேஜில் எப்படி இருந்திருக்கும், நான் ஒரே வாட்டி கேட்டேன் ஷாம்பம் இப்படியெல்லாம் இருந்திருக்கும். அது சூப்பர் சிங்கர்ஸு அங்கே போய் பாடலாம். ஃபென்டாஸ்டிக் ஜாப், ரொம்ப நல்லா இருந்தது. சார் பார்க்குறான்னு நினைக்கிறேன், பார்த்தா டெஃபினட்டாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் உங்களை ரஹ்மான் சார். ஹலோ பிரவீன். வணக்கம். ஹாய் ஜெசிகா. ஹாய். ஸோ 2 பேருமே ஒரு டீம் சேர்ந்துட்டு பயங்கரமான அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தி விட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட ஆப்போனன்ட் டீம்லேருந்து பாடின அந்த 2 மக்களையும் நம்ம இங்கே கூப்பிடலாம். வாங்க. அனுஷியா, நாராயணன், பிரவீன் அண்ட் ஜெசிகா. ஸோ நீங்கள் 4 பேருமே அற்புதமாக பாடி முடிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட 2 டீமுக்கும் என்னென்ன ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற இந்த டாப் 15 கண்டஸ்டன்ஸில் ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசாக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செகண்ட் மேட்ச் நம்மளோட 9 of a kind அண்ட் ரெவல்யூஷனர்ஸ்க்கு நடுவில் நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஸ்கோர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு 1 point டிஃப்ரென்ஸில் தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்கோர் வந்து 49 அண்ட் நம்ம 9 of a kind ஸ்கோர்ஸ் வந்து 50. ஸோ ஜஸ்ட் 1 pointல நீங்கள் லீடிங்காக இருக்கீங்க. ஆனால் இப்போது இந்த ஃபாஸ்ட் டுவெட் பாடினதுக்கு அப்புறம் உங்களோட கரண்ட் ஸ்கோர் எவ்வளோ ஆக போகிறது அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். we shall start with சுபாஜி. சுபாஜி, உங்களோட ஸ்கோர்ஸ் நம்மளோட ரெவல்யூஷனர்ஸ் டீமுக்கு எவ்வளோ? 6. ஓகே. சித்ராமா, உங்களோட ஸ்கோர் 6, 12 points. மனோஜி, உங்களோட ஸ்கோர்? மனோஜி 7 points கொடுத்துருக்காரு. அண்ட் விஜய் சார் 6 points கொடுத்துருக்காங்க, which means உங்களோட ஸ்கோர் 25. நம்மளுடைய 9 of a kind அந்த டீமுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். சுபாஜி பாத் போடுங்க ஜி. 7. வாவ். சித்ரா மேம். சித்ரம்மா 6. 13 புள்ளிகள் இது வரைக்கும் 13 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. மனோஜ் சார் 7. 20 points. and Vijay sir. Vijay sir 6 points, which means 26 points எடுத்திருக்கீங்க. பிரவீன் சாய்வி's team 9 of a kind, congratulations. Let's sing and dance. It's sing and dance. Let's sing and dance. Praveen Saivi
அண்ட் ஜெசிகா கங்க்ராச்சுலேஷன்ஸ் 26 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஸ்கோர் அதாவது 50 + 26 76 உங்களோட டோட்டல் ஸ்கோர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ரெவல்யூஷனர்ஸ் உங்களோட ஸ்கோர் வந்து 49 + 25 which is 74. Just 2 points. No problem. நம்ம வந்து இன்னும் ரவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம நெருக்கமாக தான் இருக்கோம். நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெசிகா ரொம்ப நன்றி. நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம். பிரவீன் சைவி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஓகே, ஸோ நம்மளோட சூப்பர் சிங்கர் டீம் நிறைய பேர் வந்து ஒரு படத்தில் வந்து அசோசியேட் ஆகிருக்கீங்க. புதியதொரு உலகம் செய்வோம் அப்படின்ற படத்தில் நீங்கள் வந்து இசையமைப்பாளராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க. அண்ட் யாரெல்லாம் அந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் இருக்கிறாரு, அனு இருக்கிறாங்க, நம்மளோட நாராயணன் இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு அன்புடன் வரவும். ஓகே, புதியதொரு உலகம் செய்யும் சூப்பர் சிங்கர்னே பேர் வச்சிருக்கலாமே படத்துக்கு. ஃபுல் ஃபேமிலி வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சந்தோஷமான ஒரு நேரத்தில் வந்து படத்துலேருந்து ஒரு 2 லைன் யாராவது. பல நூறு பிறை பார்த்து பல காலம் வாழணும், கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு கண் கலங்காம வாழணும். பல நூறு பிறை பார்த்து பல காலம் வாழணும், கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு கண் கலங்காம வாழணும். ஏனி போல வாழ்ந்தவங்க எங்களையும் வாழ்த்தணும், ஏனி போல வாழ்ந்தவங்க எங்களையும் வாழ்த்தணும். காம்படிஷன் வந்து பயங்கரமாக களை கட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஃபைனல் ரவுண்ட் அதாவது இந்த 4வது ஸ்லோ டூயட் ரவுண்டுக்காக லெட்ஸ் வெல்கம் ரெவல்யூஷனர்ஸ் டீம்லேருந்து சோனியா அண்ட் பிரியங்கா. அண்ட் நம்ம 9 of a kind டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் ஸ்ரவன் அண்ட் ஸ்பூர்த்தி. ஓகே, நம்ம 9 of a kind டீம் கேப்டன் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் டாஸ் வின் பண்ணும்போது யார் மேலே ஜாக்பாட் பந்தயத்தை கட்டுறீங்க அப்படின்னும் போது ஸ்பூர்த்தி அப்படின்ற குட்டி குதிரை மேலேயும் ஸ்ரவன் அப்படின்ற நம்மளுடைய சீனியர் குதிரை மேலேயும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஜாக்பாட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ரவுண்டில் அவங்க வின் பண்ணாங்க, இந்த 1-on-1 அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க ஜட்ஜஸ் கொடுக்குற பாயிண்ட்ஸையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக 2 பாயிண்ட்ஸ் ஜாக்பாட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உங்கள் கேப்டன் உங்கள் 2 பேர் மேலேயும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு நீங்கள் அதை காப்பாற்றுறீங்க அப்படின்னு பார்த்துடலாம். புத்தம்போது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன்
புது பூ பூத்ததோ எண்ணங்களின் தேன் வார்த்ததோ முட்ட விழனானதோ சொல்லடி என் செல்ல கிளி நிஷாத ரிஷப காந்தார மத்தியம தைவத ಸತ್ಯ ಪಂಚಮೋ ದಾತಾನುದಾತ ಸ್ವರಿತ ಪ್ರಜಯ ಪ್ರಣವಾಕಾರ ನಾದ್ರದಾನಿತೋ ತುಂಗದಾನಿತೋ ಉದರ ನಗರ ತಾನಿ ತಾನಿ ಉದರ ನಗರದಿ ನಾದ್ರದಾನಿತೋ ತುಂಗದಾನಿತೋ ಉದರ ನಗರ ತಾನಿ ತಾನಿ ಉದರ ನಗರದಿ ನಾದ್ರದಾನಿತೋ ತುಂಗದಾನಿತೋ ಉದರ ನಗರ ತಾನಿ ತಾನಿ ಉದರ ನಗರದಿ வாழ்வெனும் கோலங்கள் என்று வரைந்தது உன் பெண்ணுள்ளம் எழுதது என் நாடுள்ளம் கீர்த்திசை பூபாளம் என்று எழுந்தது பார் நம் கானம் விழுந்தது நம் செவ்வானம் தோகை உன்னை நான் தோளில் என்று கூந்தல் மீது பூவாய் நானும் உன்னை சூட உனக்கென நான் பிறந்தேன் புத்தம்போது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ முட்ட விழனானதோ சொல்லடி என் செல்ல கிளியே வாய் பேசும் வார்த்தையெல்லாம் கண் பேசும் அல்லவோ கண் பேசும் வார்த்தையை தான் கண்ணீரும் சொன்னதோ புத்தம் புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ மொட்ட விழ நாளானதோ சொல்லடியே செல்லக்கிளியே புத்தம்போது பூ பூத்ததோ எண்ணங்களின் தேன் வார்த்ததோ முட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்பூர்த்தி, ஐ வாஸ் ரியலி ரொம்ப எனக்கு பயமா இருந்தது மேலே போகும்போது இந்த நோட்டு ரீச் ஆக முடியுமான்னு. செகண்ட் டென்த்தில் மட்டும் கொஞ்சம் எப்படி போச்சிருந்தா கூட ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா பாடிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேருக்கு. Shravan and Spurti. Love you guys, seriously. Wow. Beautiful rendition. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சாங் வந்து தெலுங்கு வெர்ஷன்ல வந்து மனோசார் தான் பாடினாரு. ஸோ நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு 2 lines. తారే రారే రారే నీ కళ్ళల్లోనలే వేయంతా ఉంటున్నాలే నీ వెంటే నేనులే ముద్దబంతి పూచనే వెన్నెలంత హాయి వీచనే మత్తు అలివేందిలే ఎందరరే ఎందరరా ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் போது நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடும். எஸ், பிரேக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது என்னன்னா, இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல முதல் ரன்னர் அப்பா வரக்கூடிய குழந்தைக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசா காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா உண்மைய நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசு திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்புல டும் 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 டும். யாரும் சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது உறவும் இல்லாமல இருவரும் ஏதோ பேசுது எவரும் சொல்லாமல குயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமல மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையான் இல்லாது நினைவில் வரும் நெருங்களை தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசு ஈரம் விழுந்தால நிலத்துல எல்லாம் துளிர்க்குது வெளிச்சம் பிறந்தால உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது ஆலம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சலாடுது அலையும் மலை போல அழகெல்லாம் போல போடுது குயிலே குயிலினமே அந்த இசையா கூவுதம்மா கிளியே கிளியினமே அந்த கதையாய் பேசுதம்மா கதையா விடு கதையா யாவதில்லை என்பதா திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்புல பிரியங்கா சோனியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் டியூட்டை வந்து ஒரு ஃபீமேல் டியூட்டை கன்வெர்ட் பண்ணினதுக்கு வாழ்த்துகள். இட் வாஸ் வெரி நைஸ். both of you, all the very best. பிரியங்கா சோனியா ஒரு நல்ல சாங் எடுத்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் சங்கதிகள் இல்லாமல் இன்னும் அது அந்த அந்த ஃப்ளோ கொண்டு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
சரணம் சோனியா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடிருக்கீங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சம் பிளேசஸ் பிரியங்கா ஃபென்டாஸ்டிக். கிவ் இட் அப். பிரியங்கா என்னையே பார்த்தா மாதிரி இருந்தது பிரியங்கா. நீங்க பாடும்போது ஒவ்வொரு வரியும் கேட்கும் போது நான் பாடுற மாதிரியே இருந்தது பிரியங்கா. என்ன மாக்கப்பா எங்க இதுக்கு முன்னாடி எங்க பாடுனீங்க? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம? கிரேட் பீப்புள். நல்ல கலெக்ஷன் ஆச்சா? சோனியா அண்ட் பிரியங்கா அற்புதமா பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஆப்போனன்ட் டீமும் இங்க வரணும். ஸ்ரவன் அண்ட் ஸ்பூர்த்தி வாங்க. இந்த 4வது ரவுண்ட்ல எந்த டீம் ஜெயிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓவர் தி ஜட்ஜஸ். ஸோ சிவாஜி, உங்களோட ஸ்கோர்ஸ் நம்மளோட 9 of a kind டீமுக்கு எவ்வளோ? 6 points. சித்ராமா 9 of a kind 7. 13 points வாங்கியிருக்கீங்க இப்போதைக்கு. மனோஜி உங்களோட ஸ்கோர் 7. 20 points வாங்கியிருக்கீங்க இப்போதைக்கு. சார் விஜய் சார் உங்களோட ஸ்கோர் தான் இப்போ தெரிஞ்சுக்கணும். 6 points. So totally 26 points வாங்கியிருக்கீங்க 9 of a kind team. இவ்வளவுதானா? சிவாஜி ரெவல்யூஷனர்ஸ் டீமுக்கு உங்களோட ஸ்கோர் 6 points. சித்ராமா உங்களோட ஸ்கோர் 6 again 12 points. மனோ சார் உங்களோட ஸ்கோர் 7 points. 19 points வாங்கியிருக்கீங்க ரெவல்யூஷனர்ஸ். அண்ட் டிக் 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 விஜய் சார் நீங்க சொல்ல போற ஸ்கோர் 6. 9 of a kind team 26 points ஓட இந்த 4வது ரவுண்ட் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 104 points வாங்கி லீட்ல இருக்கீங்க இந்த 4வது ரவுண்ட்ல. ஆனா அடுத்ததா ஒரு சிங்கம், ஒண்ணு இல்ல 2 சிங்கம் இறங்க போகுது. ஒரு டீம்ல இருந்து ஒரு சிங்கம் இறங்க போறாங்க. அண்ட் இந்த 1 minutesல வந்து எந்த டீம் வந்து ஜெயிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து மியூசிக் எக்ஸ்பிரஸ் டீமோட ஃபைனல்ஸ்ல போட்டியிடுவீங்களா இல்லையான்றதை டிசைட் ஆகும். ஓகே, நன்றி ஸ்ரவன் அண்ட் ஸ்பூர்த்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசங்க எல்லாருமே வந்து இந்த மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, எந்த டீம் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மேன் ஆஃப் தி சீரீஸ், அதாவது பெஸ்ட் யங் ஒன் ஆஃப் தி வீக்குக்கு யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஒன்று காத்துட்டு இருக்கு. 9 of a kind டீம்லேருந்து போட்டியிட போகிற கண்டெஸ்டன்ட் நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டார் ஸ்ரீகாந்த் அவர்கள். அண்ட் ரெவல்யூஷனர்ஸ் டீம்லேருந்து போட்டியிட போகிறாங்க நம்ம டீமோட கேப்டன் சாய் சரண். Shrikant, ready-ya? Ready, ma'am. Your time starts now. Hey, Rattara, 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 Rattara. Hey, hey, Billadi, Billanati, Yanaki, Yanayagata, Billadi, Illayati, Adapachano, Pachanati, Wanaki, Sariyagata, Machanu, Potamati. Sai Charan, Yes, ready-ya? Yeah, follow. Your time starts now. நீவாரம் நான் நீலம் உன்னில் நானாய் கலந்திருப்பேன். நீ எண்ணம் நான் வார்த்தை
உன்னை உறங்கும் பொழுதும் நான் உடுத்திருப்பேன். நீ பகல் நான் ஒளி என்றும் உன்னை மட்டும் சார்ந்தே நான் இருப்பேன். நீ காற்று. தேங்க்யூ. இப்போ ரெண்டாவது சுற்று. ஸ்ரீகாந்த் ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், மெல்லிசையாகும் எந்நாளும், வையகம் யாவும் என் புகழ் பேச கைவசமாகும் எதிர்காலம், எதிர்காலம். தேன் சுவைக்கிண்ணம் தேண்டிய வண்ணம், நான் தரும் பாடல் அவள் தந்தாள். மோகனம் என்னும் வாகனம் மீது தேவதை போலே அவள் வந்தாள். ஸ்ரீகாந்த் டைம் முடிகிற வரைக்கும் பாடலாம், ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணனா கூட பரவாயில்ல. இப்போ உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். धूप में जलते हुए तन को छाया की मिल गई, और रोटे बच्चे की हंसी जैसे फुसलाने से खिल गई. जैसा है अब महसूस दिल को हो रहा है, बरसों के पुराने जख्म पे मरहम लगा सा है. कुछ ऐसा नहीं इस लम्हे में, ये लम्हा कहा था मेरा, अब है सामने इसे छू लो जरा, मर जाऊं या जी लूं जरा. Thank you. இப்போ மூணாவது சுற்று. ஸ்ரீகாந்த் ஸ்டார்ட். என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். எரியாத தீபத்தின் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தின் ஒளி வேண்டினேன். தத்தும் கடல் அலை ஓடி ஓடி வரும் எந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவமென தீபங்களே. கண்ணில் கடல் வர பாடல் வேண்டுமென மின்னும் ஒளியுடன் ஊறு பால் வரும் தீபங்களே, தீபங்களே. Thank you. சாய்சரன் உங்க டைம். நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்தன் ஜீவனை நேரினில் பார்த்தேன். வந்தவனே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நோடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என் உடல் சிலிக்க வைத்தாய். நோடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என் உடல் சிலிக்க வைத்தாய். என் சுவாச காற்றில் எல்லாம் உன் ஞாபகம், உன் ஞாபகம். முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே, என்னை மறந்து
என்ன ஒரு அருமையான 1-on-1 1 minute கொடுத்தீங்க. ரெண்டு பேருக்கும் ஜோரான கைத்தட்டல் கொடுங்க. ஜட்ஜஸ் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 9 of a kind டீம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சுபாஜி, உங்களோட ஸ்கோர் 6. சித்ராமா, உங்களோட ஸ்கோர் 6 again. 12 points வாங்கியிருக்கீங்க. மனோ சார், உங்களோட பாயிண்ட் தேங்க்யூ சார் 6 point. 18 points ஆயாச்சு. விஜய் சாரோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ சார் 6 again, which is 24 points வாங்கி கொடுத்துருக்கீங்க ஸ்ரீகாந்த், நீங்க உங்க டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெவல்யூஷனர்ஸ் டீமுக்கு வந்துட்டு பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் 99ல் இருக்கீங்க. ஓகே, 100 1 2 3 4 5 பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கணும். 30 பாயிண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து போயிடலாம். ஜட்ஜஸ் நீங்கள் தான் இவங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணணும். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் சுபாஜி. சுபாஜி 7 points. சூப்பர். சித்ராமா, உங்களோட ஸ்கோர் 7 again. 14 points. மனோ சார், உங்களோட ஸ்கோர் 6. Thank you. 20 points வாங்கியிருக்கீங்க இப்போதைக்கு. ஸோ இப்போ நம்ம விஜய் சார் சொல்ல போகிற ஸ்கோர்லேருந்து தான் உங்களோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ விஜய் சார் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போதைக்கு நம்ம ரெவல்யூஷனர்ஸ் டீமோட ஸ்கோர் 20. விஜய் சாரோட ஸ்கோர் வந்து ஃபோனா சொல்லுங்க 6 points, which is 26 points வாங்கி இந்த 1-to-1 சேலஞ்ச் ரவுண்ட்ல நம்ம சாய் ஷரனோட டீம் தான் வின் பண்ணியிருக்கு. மொத்தமா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 4 ரவுண்டு பிளஸ் அந்த 1 minute சேலஞ்செல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வித் 128 points பிரவீன் சாவியோட டீம், which is 9 of a kind டீம் ஃபைனல்ஸ்க்கு போக போகிறது. And சாய் ஷரனோட டீம் 125 points வாங்கியிருக்கீங்க. Just few points I missed madam, but it's okay. Well performed. Thank you so much. Congratulations once again, 9 of a kind. Let's sing and dance. Let's sing and dance. Let's sing and dance. நம்ம டாப் 15 செலிப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ என்னென்ன கிஃப்ட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ 2 மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்சுக்குமே 2 மேன் ஆஃப் த மேட்ச் காத்துட்டு இருக்கு. அண்ட் அந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 20,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் 2 பேருக்கு காத்துட்டு இருக்கு. எஸ், ஸோ மேட்ச் 1 பார்த்தீங்கன்னா நம்மளோட பஞ்ச் ப்ளூஸ் அண்ட் நம்மளோட மியூசிக் எக்ஸ்பிரஸ்க்கு நடுவில் நடந்துச்சு. ஸோ இந்த 2 டீம்லேருந்து யார் அந்த 20,000 ரூபாய் மதிப்புள்ள சென்னை மொபைல்ஸ் கிஃப்ட் வவுச்சர் வாங்கிட்டு போகிறாங்கன்றதை நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்திருக்கிறது ஸ்ரீனிவாஸ். உங்களுக்கு சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். செகண்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்றது ஜட்ஜஸ்ட்ட கேட்கலாம். எஸ், ஸ்ரவன். 9 of a kind டீம்லேருந்து ஸ்ரவனுக்கு சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர்.